வியூஸ், நோ வேலிடேஷன், ஸோ யூ கேவ் அப். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கான்டென்ட் மேக் பண்ணணும்னு சொல்லி கான்டென்ட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா ஆகுறீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை நீங்க அப்லோட் பண்ண போறீங்க. அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய வியூஸ் வரப்போகுது, நிறைய லைக்ஸ் வரப்போகுதுன்னு இப்படி ஒரு சந்தோஷத்துல இருக்கீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமும் நடக்கல. தென் திரும்பி அப்லோட் பண்றீங்க, நடக்கல. திரும்பி அப்லோட் பண்றீங்க, நடக்கல. திரும்பி அப்லோட் பண்றீங்க, நடக்கவே இல்லை. ஸோ ஒய் யூ ஸ்டார்டட் அப்படிங்கிறத மறந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ ஒய் யூ ஸ்டார்டட் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது நீங்க ஏன் இந்த கான்டென்ட் மேக் பண்றதையோ இல்லை வந்து நான் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போகணும், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போகணும், இல்லை நானும் இதே மாதிரி பேசணும் அப்படின்னு நீங்க ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரூட் காஸ். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் த ரூட் காஸ் ஆஃப் திஸ். ஸோ வேர் வில் பி த ரூட் காஸ்? ரூட் காஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா வேலிடேஷன். எங்கேருந்து வந்த வேலிடேஷன்? என்னோட சர்க்கிள், அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ், இல்லை என் கூட இருக்கிறவங்க, என்னோட ஃபேமிலி, என்னோட ரிலேஷன்ஷிப், என்னோட பார்ட்னர், they not treat me as a worthy person. அவங்க என்ன அன்வர்த்தியா ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் நான் ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒர்த்தியான பர்சனா மாறணுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணேன். தட் இஸ் வாட் த கான்டென்ட் மேக்கிங். இஃப் யூ ஃபீலிங் லைக் திஸ், நானும் இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா என்னோட ஸ்கூல் சைடும் சரி, என்னோட காலேஜ், என்னோட வீடுன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே எனக்கு ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது கிடைச்சதே கிடையாது. பிகாஸ் எனக்கு தெரியும் நான் அவங்கலேருந்து நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அது என்னமோ தெரியல, எங்க வீட்டுல எல்லாருமே அவங்க வந்து காசிப் பண்ணுவாங்க, பேசுவாங்க, இப்படி இருப்பா. என்னால அப்படி இருக்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காசிப் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவங்க வந்து ரொம்ப அந்த மாதிரி டீஜென்ரேட்டா லைஃப் வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், முன்னுக்கு வரணும், ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு பண்ணணும், எல்லாரையும் மாதிரி இந்த ஒரு மென்டாலிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனாலே என்னாலே அவங்களோட பெருசா அடாப்ட் ஆகவே முடியல. ஸோ அதாவது அவங்கள்ல இருந்து நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிறதுனாலே, நான் ஒரு வித்தியாசமா தெரியுறேன் அப்படிங்கிறதுனாலே அவங்க நிறையவே ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. லெட்ஸே நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சொல்றாங்க, லெட்ஸே ஏதோ ஒரு அரசியல் ரீதியா ஏதோ ஒரு பேசுறோம். எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும், பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பேசும்போது அவங்க ஒரு டாபிக் பேசுறாங்க, நான் அதுக்கு இல்ல இதனாலதான் இது நடந்துச்சு என்னோட பாயிண்ட நான் சொன்னா கூட, நம்மளோட பாயிண்ட் எல்லாருமே சொல்றதுக்கான ஒரு சுதந்திரம் இங்க இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி என்னோட பாயிண்ட நான் சொன்னா கூட அதை அவங்க பெருசா ஒரு கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இது என் ஸ்கூல் டைம்ல நடந்த ஒரு விஷயம். இந்த பழைய விஷயத்துல நினைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப டவுனா ஃபீல் ஆகுது. ரைட், ஓகே ஃபைன். ஸோ த திங் என்ன அப்படின்னா, நான் அந்த ஊன்ஸ்ல இருந்து நான் ஹீல் ஆயிட்டேன். ஸோ அதனாலதான் நான் இந்த கான்டென்ட் மேக் பண்றேன். ரைட், ஸோ த திங், இதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா சோஷியல் மீடியாக்குள்ள வந்தேன். சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். எஸ், ஐ எம் கோயிங் அ பிசினஸ், ஐ எம் டூயிங் அ பிசினஸ், ஐ எம் ரன்னிங் அ பிசினஸ். அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த திங் என்கிட்ட நிறைய பேர் வந்து இப்பவுமே நீங்க கோச்சிங் எடுக்கிறீங்களா, எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படிலாம் கேட்கறாங்க. பட் நான் கோச்சிங் எடுக்கிறது நிப்பாட்டிட்டேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நாட் செல்ஃப் ஃபிளெக்சிங் மை செல்ஃப், ஐ எம் கிவிங் சம் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் டு த பீப்புள். ரைட், நான் இது எந்த புக்ல இருந்து பெருசாலாம் எடுக்க மாட்டேன். என்ன தோணுதோ, நான் எப்படி ஃபேஸ் பண்றேனோ அதை நான் சொல்லணும். என்னோட எங்க வெர்ஷனா இருக்கிறவனுக்கு நான் சொல்லி தரணும், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஒன் திங் யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்க தனியா இருக்கீங்க, ரொம்ப டிஃபரெண்டா தெரியுறீங்க அப்படின்னா பீப்புள் உங்களை கண்டிப்பா ஒரு அன்வர்த்தியா தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இன்னைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளோட எல்லாரோட டிக்ஷனரியே டைரியை எடுத்து பாத்தீங்கன்னாலும், டைரி இந்த சென்ஸ் அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு மாதிரி யாராலையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்களால அந்த கூட்டத்தோட மெர்ஜ் ஆக முடியாது. ரைட், இதுதான் உண்மை, இதான் ரியாலிட்டி கூட. அந்த கூட்டத்தோட நம்மளால மெர்ஜ் ஆக முடியாது. ஸோ பார்த்துட்டு இருக்க என்னோட எங்கர் வெர்ஷன் நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எங்கர் வெர்ஷன் இந்த சென்ஸ் என்ன மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன். ரைட், அந்த ஒரு பையனுக்காக தான் அந்த கான்டென்ட்.
ஸோ மேபி அந்த பையன் வந்து எங்கேருந்து வேணாலும் இருக்கலாம். மேபி நீ பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் உனக்கு சொல்றேன். ஆஸ் அ பிரதர்ஹுடா, ஆஸ் அ லீடரா, ஆஸ் அ கிங்கா, ஏன்னா எங்க ஃபோர்ட்ரஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? ஃபோர்ட்ரஸ் இந்த சென்ஸ் கிங்டம். ஸோ அந்த கிங்டம் நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் இந்த ஊன்ஸ் தான் எனக்கு வந்து சோஷியல் மீடியா பண்றதுக்கு, இல்லை நான் பான்ல இல்லை தப்பான ஹேபிட்ஸ் போடுறதுக்கும் நிறையாவே ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. பிகாஸ் நம்மள மாதிரி பீப்புளை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால நீ வந்து போஸ்ட் பண்ணுவ, உனக்கு வந்து வியூஸ் கிடைக்கல, லைக்ஸ் கிடைக்கல, வேலிடேட் ஆகல, தட்ஸ் நாட் அ வேலிடேஷன். ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே ஃபைன். நீ எப்படி உன்னை வேலிடேட் பண்ணலாம்? நம்பர் 1, நம்ம எப்படி வேலிடேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்மளோட பிசிக்கல் ஃபிட்னஸ் மூலியமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இஃப் யூ ஹேட் அ ப்ராப்பர் பாடி, அதாவது எல்லாருமே பல்ஜாவும் எல்லாருமே வந்து 6 பேக்கும் வச்சிருக்கணும்னு நான் அந்த இடத்துல சொல்ல. எல்லாருமே டீசென்ட் பிசிக்கை மெயின்டைன் பண்ணணும், எல்லாருமே ப்ராப்பரான ஒரு பிசிக்கை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்பரான பிசிக்கை நீங்க மெயின்டைன் பண்ணும்போது தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும், ஓகே நீங்க உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க அப்படிங்கிறது. லெட்ஸ் சே விஷுவலைஸ் வித் மீ. ஒரே ஒரு விஷயம் நான் விஷுவலைஸ் பண்ண சொல்றேன், ஜஸ்ட் கண்ண மூடி விஷுவலைஸ் பண்ண. உங்களோட அந்த பாஸ்ட் ஊண்டுக்கு போங்க. பாஸ்ட் ஊண்ட் இன் த சென்ஸ், உங்களை யாராவது ஒருத்தர் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க நல்ல விஷயத்த நீங்க சொல்லி தரும்போது ஓகே ஃபைன், அந்த பெயினை ஃபீல் பண்ணுங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. தென் இங்கேருந்து ஒரு 6 months கழிச்சு உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு சூப்பர் பிசிக் வச்சிருக்கீங்க. யூ ஹாவ் அ குட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், யூ ஹாவ் அ கிரேட் ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு நிறைய வேலிடேஷன் வருது. ஆனா என்னோட வீடியோஸ் நிறைய நீங்க பாக்குறதுனால அந்த வேலிடேஷன்லாம் ஒரு பெரிய ஒரு பொருட்டா எடுத்துக்காம நீங்க உங்களையே ஃபுல்லா வச்சிருக்கீங்க, ரைட்? இந்த மேஸ்குலின் மேன் எப்பவுமே ஃபுல்லா வச்சிருப்பாங்க, ஆல்ஃபா மேன் எப்பவுமே ஃபுல்லா இருப்பாங்க அவங்க கிட்ட அவங்களே. ஸோ உங்ககிட்ட நீங்க ரொம்ப ஃபுல்லா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து யாருமே வந்து அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு எங்கேருந்து ஆஃப்லைன்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி எங்கேருந்து வேலிடேஷன் வந்தாலும் ஓகே, என்னோட ஒர்க்குக்கு அது ரிவார்ட், அவ்வளவுதானே தவிர அது வேலிடேஷன் இல்லை. நீங்க பாட்டு அதை ஒரு பெரிய விஷயமா மதிக்காம உங்களோட ரொட்டீனை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, உங்களோட நிறைய வியூஸ் வர ஆரம்பிக்குது, எல்லாமே ப்ராப்பரா நடக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணும்போது ஹவு டு யூ ஃபீல்? எஸ். ஸோ அப்போ அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணுமே தவிர அந்த ஃபீலிங்ஸ் உங்களை சூஸ் பண்ண விடாதீங்க. நான் பண்ண பெரிய தப்பே தான், அந்த ஃபீலிங்ஸுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு ஓகே எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நான் ரொம்ப உடஞ்சிருவேன். பண்ணாதீங்க. நெவர் டு இட் லைக் திஸ். ஓகே. ஸோ நம்பர் 1, யூ ஜஸ்ட் நீட் டு மேக் யுவர் பிசிக்கல் ஃபிட்னஸ் பெட்டர். உங்களால என்ன பண்ண முடியுமோ, வாக்கிங், ஜிம். ப்ராபப்ளி நான் ஜிம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நீங்க எந்த அளவுக்கு பாடியில ஒரு பெயின் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெயின் போயிடும். அதே மாதிரி உங்களோட பர்பஸ் என்ன ஐடென்டிஃபை பண்ணுங்க. லெட்ஸ் சே ஒரு வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் அடுத்தவங்க வேலிடேட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ போடாதீங்க. சீரியஸா சொல்றேன், சீரியஸ்லி. எதுக்காக நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் யோர் சோல்ஃபுல் மிஷன், ரைட்? சோல்ஃபுல் பர்பஸ். லைக் மீ, நீங்க இந்த ரோல் மாடலா எடுத்துக்கங்க நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் என்கிட்டயுமே நிறைய ஃபால்ஸ் இருக்கு, நான் அதையுமே ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன். பட் த திங், வியூஸ், லைக்ஸ் இதெல்லாம் ஒரு வேலிடேட்டான ஒரு விஷயம் நினைச்சீங்கன்னா சீரியஸா உங்களால உங்களோட இன்ஸ்டாகிராமையோ இல்லை உங்களோட யூடியூப் சேனலையோ எதுவோ எந்த மீடியாவில் நீங்க இருந்தாலும் சரி அதை க்ரோ பண்ணவே முடியாது. இந்த நிறைய பேர் இந்த ஸ்னாப் சாட்லாம் ஸ்னாப் எடுத்து நிறைய பொண்ணுங்களுக்கு அனுப்பி அந்த ஒரு 100 நாள் 1000 நாள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹாய் அப்படிங்கிற மெசேஜுக்காக ரொம்ப அலையிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள போயிடுவீங்க. சேசிங் மென்டாலிட்டி. என்னைக்குமே நீங்க ஒரு விஷயத்த எப்படி நீங்க சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்களோ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சேஸ் பண்ணி போனாலும் அந்த விஷயம் உங்களை விட்டு தள்ளி தான் போகும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, அட்ராக்டிவ் மோடுக்கு வாங்க. இன்னைக்கு கான்டென்ட் சேச்சுரேட் ஆயிடுச்சு, நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் இங்க வந்து ப்ராப்ளம் கிடையாது, அது எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ஒன்ஸ் நீ மனசு வச்ச அப்படின்னா கண்டிப்பா உன்னால முடியும்னு நினைச்ச அப்படின்னா முடியும். ஆனா இந்த வியூஸும் லைக்ஸும் வந்தாதான் நான் வந்து ஒரு வேர்த்தியான பர்சன், இது நான் இருந்தாதான் நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் நினைச்சேன்னா சீரியஸா கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க நிறைய ஏர்ன் பண்றாங்க, கோச்சிங் மூலியமா, கோர்சஸ் மூலியமா, பிடிஎஃப்ஸ் மூலியமா. எனக்கு பிடிஎஃப்ஸ் அண்ட் கோர்சஸ் தான் பெட்டர். என்னால
மென்டல் எனர்ஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னொருத்தர் கொடுத்து ஃபக்ட் அப் ஆகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்பர் 1 பிசிக்கல் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா என்டர்பிரனரும் மேபி நீங்க கான்டென்ட் கிரியேட்டா இருக்கீங்க, என்டர்பிரனர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் நீங்க யாருங்கிறத சொல்லணும். லெட்ஸே நீங்க என்ன பண்ண நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வீடியோ பார்ப்போம், அதுல ஒருத்தர் வந்து நல்ல வியூஸும் லைக்ஸும் போயிருச்சு அப்படின்னா அந்த கான்டென்ட் அப்படியே ரிப்ளிகா பண்ணணும்னு நினைப்போம். அந்த ரிப்ளிகா பண்ணும்போது நமக்கு பெருசா வியூஸ் போகாது. ஸோ நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் நமக்கு ஏன் போகல, நமக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வியூஸ்க்காக தான் போடுறாங்களே தவிர எந்த ஒரு இன்டென்ஷனும் அந்த இடத்துல கிடையாது. பட் யோசிச்சு பாருங்க, நீங்க இன்டென்ஷனோட போடுங்க. லெட்ஸே நான் இப்ப பண்றது ஒரு இன்டென்ஷனோட பண்றேன். என்னோட எங்கர் வருஷன் என்ன மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன் அவன் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அவன் லைஃப்ல இந்த விஷயத்த எடுத்துக்கணும். ஏன்னா நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. மேபி எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பேன், முன்னாடி ஃபார்வர்டா இருந்திருப்பேன். ரைட், ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. வியூஸ், லைக்ஸ் இல்ல அடுத்தவங்களோட அந்த ஒரு இப்படி இது எதுவுமே உங்களை வேலிடேட் பண்ணாது. தனியா அந்த டார்க் ரூம்ல இருக்கும்போது உங்களை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க, லெட்ஸ் சே கிங் மாதிரி இருக்கீங்களா இல்ல வந்து சும்மா ஒரு அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களாங்கிறது தட்ஸ் அப் டு யூ. ரைட், ஸோ இன்னைக்கு மாங்க் போடுறது 30th டே. நான் நினைச்சு கூட பார்க்கல டே 1ல ஸ்டார்ட் பண்ணும் போது என்னால இந்த 30th டே முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது. இது என் லைஃப்ல ஒரு சின்ன ஒரு சக்சஸ். ரைட், யோசிச்சு பாருங்க, ஒரு 30 நாள் ஒருத்தன் வந்து எந்த ஒரு பெருசா சோசியல் மீடியா படம் கிடம் எதுவுமே என்டர்டைன்மெண்ட்டே இல்லாம பான் கீன் எதுவுமே பார்க்காம 30 நாளா நான் பார்க்கல. இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே நான் குவிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ரீசெண்டா பிரேக்கப் ஆச்சு. அதுல இருந்து வெளியே வரதுக்காக நான் எடுத்த ஒரு விஷயம். பட் என் கான்டென்ட்டுக்கு அது பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல், ஒரு கிளாரிட்டி, யாருக்காக பண்றோம், என்ன பண்றோம், பர்பஸ் என்ன இப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா திங்க் அபவுட் இட். ரைட், ஸோ நம்பர் 1 பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். பிசிக்கலி ஃபிட் ஆகுங்க. என்னை பொறுத்தவரை யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஃபேட்டியா இருக்காங்க அப்படின்னா சீரியஸா அவங்க நல்லா பாத்துக்கல. மேபி அவங்க கண்டென்ட் வந்து பெருசா ரீச் ஆகலாம், சூப்பரா இருக்கலாம், செம்மையா இருக்கலாம், ஆனா அவங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இல்லைங்கதான் அர்த்தம். சீரியஸா சொல்றேன். மென்டல் ஃபிட்னஸுக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. மென்டலி நீங்க எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கீங்களோ கண்டிப்பா பிசிக்கல் ஃபிட்னஸே அந்த அளவுக்கு சூப்பரா வச்சுப்பீங்க. மென்டலி நீங்க ஃபிட்டா இல்ல அப்படின்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ராப்பரா வச்சுக்கவே மாட்டீங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த சென்ஸ் நீங்க ரொம்ப பெருசா இருக்கணும், பல்ஜா இருக்கணும்னு நான் சொல்ல. ஒரு ப்ராப்பரா உங்களோட டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்புக்கு ஏதாவது ஒரு உழைப்பை கொடுக்கணும். ஓகே, ஸோ அதனால ஃபேட்டா இருக்கிறவங்க எல்லாம் அவங்களை கலாய்க்கிறாங்க அப்படின்னா காதலே வாங்காதீங்க. அவனுக்கே அவனை பாத்துக்க தெரியல. நான் சீரியஸா யாராவது ஒரு ஒரு ஷேப்பே இல்லாத ஒரு ஆள் இருக்காங்க, பிசிக்கலி ஒரு ப்ராப்பர் ஷேப் இல்லாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீ டேப்பர் இதெல்லாம் இல்லாம இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் நான் பெருசா கண்டுக்க கூட மாட்டேன். மேபி அந்த மாதிரி ரெகுலரா ஜிம் போறவங்களுமே எல்லாருமே சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல. ரெகுலரா ஜிம் போறவங்களுமே அவ்வளவு பேர் வந்து பான் பார்ப்பாங்க, மேஸ்டிபேட் பண்ணுவாங்க. இப்ப நிறைய ஒரு சில அடிக்ஷனுக்குள்ள இருக்கிறாங்க. ரைட், பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இவன் இதுதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துரும். ஈஸியா ஸ்மெல் பண்ணிட முடியும், ஈஸியா ஃபீல் பண்ணிட முடியும் அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஆறாவை. ஸோ த திங் விச் இஸ் நம்பர் 1 பிசிக்கல் ஃபிட்னஸ். நம்பர் 2 as I said before மென்டல் ஃபிட்னஸ். மென்டல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லெட்ஸே எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா அந்த பயத்தை நான் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். லெட்ஸே எனக்குள்ள ஓகே ஃபைன் ஃபியூச்சர்ல இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், பரவாயில்ல பாத்துக்கிறேன், அவ்வளவுதான், செஞ்சிடலாம், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு ஓகே எனக்கு பயம் வந்துருச்சு, எனக்கு பயம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஹியூமன்ஸுக்கு எமோஷன்ஸ் இருக்கும், பட் ஆனா அதுல நம்ம எப்படி உட்காரோம். சரி, அப்ப எப்படி அந்த எப்படி அந்த மென்டல் ஃபிட்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஒரு விஷயம் தான் உங்களால பண்ண முடியும், ஒரே ஒரு விஷயம். ஜஸ்ட் சிட் வித் இட், அவ்வளவுதான். டஃப்னஸ் பழகுங்க. ஒரு மணி நேரம் போனு எதுவுமே இல்லாம அந்த தாட்சோட உட்கார பழகுங்க. ஒரு நாள் கஷ்டமா இருக்கும், 2 நாள் கஷ்டமா இருக்கும், 3வது 4வது நாள் பழகிடும். இப்ப எனக்கெல்லாம் ரொம்ப பழகிடுச்சு, என்னால சும்மா உட்கார முடியும். 30 நாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோசியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லாம, ஐ மீன் 2-3 சாங் மட்டும் அங்கங்க கேட்பேன். மியூசிக்ஸ் இந்த சென்ஸ் சாங்ஸ் இல்ல, மியூசிக்ஸ், வாரியர் மியூசிக், 432 ஹெர்ட்ஸ், மெடிடேஷன் மியூசிக், இந்த மாதிரி மியூசிக் எப்பயாவது அது அவ்வளவுதான். வாக் போகும்போது போன் எடுத்துட்டு போவேன், ஆனா இந்த போன்ல இன்னொரு போன், அந்த போன்ல சிம் மட்டும் தான் இருக்கும், ரெக்கார்ட் பண்ணுவேன். அது
என்ன ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி. சிம்பிள். லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இங்க என்ஜாய் பண்றதுக்கு, நேச்சரை ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நம்ம இந்த என்டர்டைன்மெண்ட் மீடியான்னு சொல்லி நீங்க ஒன்ஸ் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, ஆனா நீங்க வந்து கான்டென்ட் அதிகமா கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா சீரியஸா உங்களால கான்டென்ட் கிரியேஷன்ல ஜெயிக்க முடியாது. கான்டென்ட் கிரியேஷன்ல கிரியேட்டிவிட்டி தேவை. அங்க நீங்க வந்து புக்ஸ்ல படிச்சதையே எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஒரு புக் படிக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு புக் படிக்கணும், 1 to 2 புக் படிக்கணும். அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மைன்யூட்டா எடுத்துட்டு வந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்போது மத்தவங்களுக்கு அதை சொல்லி தரணும். அவ்வளவுதான், சிம்பிள். திஸ் இஸ் வாட் த கான்டென்ட் கிரியேஷன். மேபி நீங்க வியூஸ்க்காகவும் லைஃப்காகவும் நிறைய சேனல் இருக்கு இல்லையா, நீங்க அந்த மாதிரி பண்றதுனா தாராளமா போங்க, நீங்க என்ன வேணா பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்கேற்ற ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ மென்டலி ஃபிட் ஆகுங்க. சும்மா வியூஸ் ஆகும் லைக்ஸ்க்காகவும் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா உங்களுக்கே ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அழுத்து போயிடும். நீங்க என்னமா பண்ணுவீங்க, நீங்க வந்து எதுக்காக கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வரீங்க? எனக்கு வந்து ஃபேம் வேணும், எனக்கு வந்து மணி வேணும், நான் வந்து ஃப்ரீடமா ஒர்க் பண்ணணும், மேக்ஸிமம் டைம் ஃப்ரீடமா ஒர்க் பண்ணணும், இவ்வளவுதான். ஆனா நீங்க சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாஸா யார் மாறிடுவோம்னா லைக்ஸ் அண்ட் வியூஸா மாறிடும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் guys. So do 1 hour of dopamine detox. 3 things பண்ண போறீங்க: மென்டல் ஃபிட்னஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ், டீடாக்ஸ். சிம்பிள். ஸோ மென்டல் ஃபிட்னஸ்க்கும் டீடாக்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ மென்டல் ஃபிட்னஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ண நினைக்கிறீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்க. சிம்பிள். மெடிடேஷன் ஜஸ்ட் மார்னிங் எந்திரிச்சோடனே மெடிடேஷன். இன்னைக்கு நான் 3:10 எந்திரிச்சேன். மணி என்ன? மணி வந்து ஆக்சுவலி 5:17. நான் அடுத்த ஒரு வீடியோ எடுக்கணும், யோசிச்சு பாருங்க. This is how I love my work. ஏன் காலைல எந்திரிச்சோடனே என்னோட பர்பஸ் என்ன? என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க ஒருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அது என்ன உட்கார வைக்குது, கான்டென்ட் எழுத வைக்குது, பேச வைக்குது, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ எனக்கு புரியும், நம்ம தனியா இருப்போம், ஏன்னா மற்ற பீப்புளோட நம்மளால அலைன் ஆக முடியாது. சம்டைம்ஸ் வியூஸ் இருக்காது, வேலிடேஷன் இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் நான் எப்படி வியூஸ் இல்லைனாலும் வேலிடேஷன் இல்லைனாலும் நான் உழைக்கிறேன். வேலிடேஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஐ ஜஸ்ட் கெட்டிங் ரிவார்ட். பட் ஹியூஜ் ரிவார்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் அலாட், ரைட்? ஐம் வேலிடேட்டிங் எப்படி. திஸ் இஸ் ஹவ் ஐ மேட் அ பிடிஎஃப். நோ வியூஸ், நோ வேலிடேஷன், பட் ஸ்டில் ஐ ஒர்க், ஸ்டில் ஐ கேர். லிங்க் கீழே இருக்கும், ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க லைஃப். ஐ வில் கிவ் யூ த கீ. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கீ நான் கொடுக்குறேன். இதுதாங்க இது பண்ணீங்கன்னா உங்க லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் நான் சொல்றேன். ஸோ மேபி அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத நீங்க அந்த பிடிஎஃப் நீங்க பை பண்ணி அதுல இருக்கிறத படிச்சு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது I definitely tell you you will get a huge amount of transformation. 30 days திரும்பி பார்க்கும்போது நானா அது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்டை கெயின் பண்ணிருப்பீங்க. யார்ட்டையும் போய் நீங்க வந்து பெக் பண்ணிட்டு இருக்கே, எனக்கு ஏன் ரெஸ்பெக்ட் தர மாட்டேற, ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, ஏன் எனக்கு இது இருக்க மாட்டீங்க. உங்களை நீங்களே சூப்பர் ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, லைக் அ சூப்பர் மேன், ரைட்? So be strong, stay positive. This is KJ. For more information or I will recommend this video, just go and click it.